ஏப்ரல் 22 இன்னைக்கு பூமி தினம். ஹாப்பி எர்த் டே எவ்ரிவன். ஸோ உலக நாடுகள் எல்லாருமே இன்னைக்கு பூமி தினத்தை எர்த் டேவை கொண்டாடுறாங்க. ஏன் 22ஆம் தேதியை மட்டும் பூமி தினம்னு சொல்லி கொண்டாடுறாங்க? இது எப்படி, யாரால உருவாக்கப்பட்டது? பூமியை அழிக்கிற நாமளே பூமி தினத்தை எதுக்கு கொண்டாடுறோம்? அதை பற்றி மொத்தமாக தெரிஞ்சுப்போம். திஸ் இஸ் சன்சைன் எர்த் டே. மனிதர்கள் இந்த உலகத்தில் தோன்றின காலத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த உலகத்தை மாடிஃபை பண்ணிக்கிட்டே தான் இருக்குன்னு சொல்லலாம். மனிதர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற மிருகங்களும் சில வகையில் இந்த உலகத்தை மாடிஃபை பண்ணாலும் மனிதர்கள் ஏற்படுத்தின அளவுக்கு ஒரு வித்தியாசத்தை இந்த உலகத்தில் மற்ற எந்த ஒரு மிருகங்களுமே கொடுக்கல. அதுதான் உண்மை. 1970s பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுங்கிறது ஆரம்பிக்குது. மனிதர்கள் பெட்ரோல், டீசல், அதே மாதிரி ஏகப்பட்ட க்ரூட் ஆயில் சம்மந்தப்பட்ட பொருட்களை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நிறைய ஃபேக்ட்ரிஸ் ஓப்பன் பண்ணப்படுது. இதன் மூலிமா பொல்யூஷனும் அதிகமாகுது. பட் இதை பற்றி கண்டுக்காம நம்ம மனிதர்களோட அந்த டெக்னாலஜியை, மனிதர்களோட வாழ்க்கை முறை மாற்றங்களை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம். கொஞ்சம் கொஞ்சமா இந்த எஃபெக்ட், இந்த பொல்யூஷனுங்கிறது உலகத்தை மாற்றி அமைக்க ஆரம்பிக்க மனிதர்கள் கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலகத்தை நம்ம கம்ப்ளீட்டா அழிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள போறாங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு அதை கட்டுப்படுத்த ட்ரை பண்றதுக்கு பதிலா நாம இந்த மாதிரி இந்த பொல்யூஷன் இல்லாம எப்படி இந்த வேலைகளை பண்றதுன்னு சொல்லி எஃபிஷியன்ட்டா மாத்த ட்ரை பண்றாங்க. பொல்யூஷன் மட்டும் குறைஞ்ச பாடே இல்லைங்க. என்னதான் மனிதர்களுக்கு தேவைங்கிறது அதிகமானாலும் பொல்யூஷன் நம்ம உலகத்தை சுத்தி நடக்கிற விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை எதிர்த்து குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 1930s இருந்து நம்ம உலகத்தை காப்பாத்தியே ஆகணும். ஏகப்பட்ட பொல்யூஷன் இப்போதைக்கு உலகத்தையும் கம்ப்ளீட்டா மாத்திட்டு இருக்கேன். என்விரான்மெண்ட், நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாத்தே ஆகணும்னு சொல்லி இந்த உலக மக்கள் முடிஞ்ச அளவுக்கு நிறைய வித்தியாசமான குரல்களை எழுப்பினாங்க. கதை எழுதுறது, கவிதை, மேடை நாடகங்கள் சொல்லி முடிஞ்ச அளவுக்கு இந்த பொல்யூஷனுக்கு எதிராக போராட ஆரம்பிச்சாங்க. இந்த போராட்டம் எப்ப தெரியுமா அதிகமாச்சு? 1969ல சாண்டா பார்பரால இருக்க ஒரு மிகப்பெரிய எண்ணெய் கிணறு வெடிச்சு சதறி ஒரு மிகப்பெரிய எண்ணெய் கசிவு பார்த்தீங்கன்னா கலிபோர்னியா அந்த கடல் ஓரங்களை நடக்க ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 12 கோடி லிட்டர் அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் ஸ்பில்லுங்கிறது கடல்ல இருக்க எல்லா உயிரினங்களுமே பாதிச்சிச்சு. எதனால இந்த ப்ளோ அவுட் நடந்துச்சுன்னு சொல்லி இது வரைக்கும் தெரியல. ஆனா அந்த எண்ணெய் கிணறுலேருந்து கசிஞ்ச அந்த க்ரூட் ஆயில் கடல்வாழ் உயிரினங்களை கம்ப்ளீட்டா அழிச்சுது. அங்கே சுற்றி இருந்த எல்லா கடல்வாழ் உயிரினங்களும் செத்து போச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக கரையோரங்களில் வரது மட்டும் இல்லாமல் அது கூடவே சேர்ந்து இறந்து போன மீன், டால்ஃபின்கள், பறவைகள், சீ லயன்ஸ்ன்னு சொல்லி எல்லாமே கரையொதுங்க ஆரம்பிச்சுது. அங்கே வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த பறவைகளையும் மீன்களையுமே பார்த்தீங்கன்னா எண்ணெயிலேருந்து காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அவங்க கையிலேயே அந்த மிருகங்கள் செத்து போக நம்ம இப்படி தான் உலகத்தை மாற்றிட்டு இருக்கோமா? நம்ம கண் முன்னாடி இந்த மாதிரி ஏகப்பட்ட மிருகங்கள் செத்து கிடக்குது. இந்த ஒரு எண்ணெய் கசிவே இவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் போது உலக நாடுகள் எவ்வளோ பொல்யூஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ எத்தனை லட்சம் மிருகங்கள் சாகும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே அப்போதான் நிறைய பேருக்கு பறக்குது. 1969 இந்த எண்ணெய் கசிவுக்கு அப்புறம் அங்கே வாழ்ந்துட்டு இருந்த அந்த கடலோர மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுத்தாங்க. அந்த நாட்டோட செனட்டராக இருந்த கேலார்ட் இந்த போராட்டத்தை தடுக்கல, ஊக்குவிச்சாரு. நம்ம உலகத்தோட எதிர்காலம் இந்த இளைஞர்கள் கையில தான் இருக்குன்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கணுங்கிற ஒரு விழிப்புணர்ச்சியுமே உருவாக்க ட்ரை பண்ணாரு. அதுக்காகவே ஒரு பப்ளிக் ஹாலிடேவை அவர் உருவாக்க பிளான் பண்ணாரு. அதுதான் எர்த் டே. இந்த நாளில் எல்லாருமே ஒன்று திரண்டு இந்த சுற்றுச்சூழலுக்காக போராடணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணமாவே இருந்துச்சு. ஸோ இந்த எர்த் டேங்கிறது ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்ட டைட்டில் கிடையாது. இதுக்கு முன்னாடி என்விரான்மெண்ட் டே, ஈடேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வார்த்தைகள், ஏகப்பட்ட பேர்கள் அடிப்பட்ட அந்த சமயத்தில் எர்த் டேங்கிறது பர்த்டே கூட கனெக்ட் ஆகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஒரு பெர்ஃபெக்டான டைட்டிலாக இருக்குன்னு சொல்லி எர்த் டேவை ஒரு பப்ளிக் அவேர்னஸ் ஹாலிடேவை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த எர்த் டேவை பார்த்தீங்கன்னா மார்ச் 20, 22 தான் வைக்கலாம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மார்ச் 20 சமயத்தில் நம்ம பூமி ஸ்ப்ரிங் ஈக்வனாக்ஸுக்குள்ள போகும். வசந்த காலம் ஆரம்பிக்கிற சமயம்னு சொல்லுவாங்க. ஈக்வனாக்ஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் நம்ம எடுத்து பார்க்கும்போது அதில் பகல் நேரத்தை விட இரவு நேரம் கம்மியாக தான் இருக்கும். டே டைம் ஹவர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் ஈக்வனாக்ஸ் அப்போ இந்த ஈக்வேட்டர் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டா சூரியனோட அந்த பாதையில் பார்த்தீங்கன்னா அலைன் ஆகியிருக்க அந்த சமயத்தில் பூமியோட இரவு பகலுங்கிறது பெர்ஃபெக்டா மேட்ச் ஆயிடும். 12 மணி நேரம் பகலாகவும் 12 மணி நேரம் இரவாகவும் இருக்கும். ஸோ இதை தான் ஈக்வனாக்ஸ் சொல்லுவாங்க. ஈக்வனாக்ஸ்னா டெக்னிக்கலா ஈக்குவல் நைட்ஸ் தான் அர்த்தம். இந்த ஈக்வனாக்ஸை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மாதிரி மார்ச் 22 தான் ஃபர்ஸ்ட் எர்த் டேவா இருக்க வேண்டியது. பட் ஆப்வியஸா நான் முன்னாடி சொன்ன மாதிரி கேலார்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை தான் ஃபோக்கஸ் பண்ணலாம்னு இருந்தாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த சமயத்தில் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபைனல் எக்ஸாம்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கும். இதுக்கப்புறம் தான் ஸ்ப்ரிங் லீவுங்கிறதே விடுவாங்க. அந்த எக்ஸாம்ஸ் முடிகிற வரைக்கும் காத்திருப்போம்னு சொல்லி அது முடிச்சிட்ட அப்புறம் ஏப்ரல் 22 எர்த் டேவா அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ எக்ஸாம் முடிஞ்ச உடனே இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்றா வெளில போகணுன்னு தானே ஆசைப்படுவாங்க. அப்படி அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த எர்த் டே ரேலியில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களாம். அந்த இடத்துல இருந்த கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் இந்த ஃபர்ஸ்ட் எர்த் டே ரேலி அட்டன் பண்ண தான் சொல்லப்படுது. இவங்க எதிர்பார்த்ததை விடவும் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அந்த சமயத்தில் இந்த எர்த் டேவை நம்ம தொடர்ந்து கண்டினியூ பண்ணணுங்கிற ஒரு முடிவாக அப்போதைக்கு எடுக்கிறாங்க. அண்ட் 1970ஸ்ல ஃபர்ஸ்ட் எர்த் டே கொண்டாடப்பட்ட அப்புறம் தான் இந்த என்விரான்மெண்டல் ரெகுலேஷன் ஆக்ட்ங்கிறது பிறப்பிக்கப்படுது. சுற்றுச்சூழலை பாதுகாக்கணுங்கிற ஒரு முடிவையே அப்போதான் கவர்மெண்ட் எடுக்கிறாங்கன்னா யோசிச்சு பாருங்களேன். அத்தனை மக்கள் ஒன்றிணைந்து இந்த உலகத்தை பாதுகாக்கணுங்கிற ஒரு முடிவோட கரகோஷத்தை எழுப்புனாங்க. ஸோ இதை நம்ம தொடர்ந்து ஒரு கண்டினியூஸா
பண்ணணும்னு சொல்லி 10 வருஷத்துக்கு ஒரு தடவை எர்த் டேவை கொண்டாடலாம்னு சொல்லி 1970s பிளான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு பிளானை 1990s மாற்றுறாங்க. ஏன்னா இந்த ஒரு விஷயம் உலக நாடுகள் மத்தியில் மிக பெருசாக பரவ ஆரம்பிக்குது. எல்லா நாடுகளும் எர்த் டேவை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இதை கொண்டு வரணும்? வருஷத்துக்கு வருஷம் இந்த எர்த் டேவை நம்ம திரும்ப கொண்டாடி முடிஞ்ச அளவுக்கு எர்த்தை சுற்றி இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை வளர்க்கணும் அப்படிங்கிற தாட்டில் அந்த 1990ஸ்க்கு அப்புறம் தான் வருஷம் எர்த் டே கொண்டாடப்படுங்கிற ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் ஏகப்பட்ட நாடுகள் விதவிதமாக இந்த எர்த் டேவை கொண்டாடுறாங்கன்னு சொல்லலாம். சில பேர் மரம் நடுவாங்க, சில பேர் இன்னைக்கு ஃபுல்லாக நான் கார் ஓட்ட மாட்டேன், அதாவது பொல்யூஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. சில பேர் இன்னைக்கு ஃபுல்லாக நான் பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ண மாட்டேங்கிற ஒரு முடிவு எடுப்பாங்க. அந்த வகையில் எர்த் டே அப்போ நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்கிறத சொல்லுங்கள். இந்த வருஷத்தோட எர்த் டே கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா பிளானட் வெர்சஸ் பிளாஸ்டிக். 2040க்குள்ள இந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கை கம்ப்ளீட்டாக ஒழிக்கணுங்கிறது தான் இந்த வருஷம் போராட்டத்தோட முக்கிய குறிக்கோளாகவே இருக்குது. மனிதனோட வாழ்க்கையிலிருந்து பிளாஸ்டிக்கை யாராலுமே ஒழிக்க முடியாது. நம்ம ஒவ்வொரு நாளும் ஏகப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை தான் கடந்து வந்துட்டு இருக்கோம். பிளாஸ்டிக் தேவைங்கிறது இப்போதைக்கு மனிதனோட வாழ்க்கையில் இன்றியமையாத ஒரு விஷயமாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக். நீங்கள் வெளில எங்கேயாவது கடைக்கு போனீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு தருவாங்க. ஜூஸ் ஏதாவது வாங்கினீங்கன்னா ஸ்ட்ராவை பிளாஸ்டிக் கவரில் வச்சு தருவாங்க. சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் கப்பு பேப்பர் கப்பாகவே இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு பிளாஸ்டிக் ஃபிலமெண்ட் பார்த்தீங்கன்னா போடப்பட்டிருக்கும். இந்த மாதிரி பிளாஸ்டிக்ங்கிறது எல்லா இடங்களிலும் இருக்கு. அதுவும் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ங்கிறது இப்போதைக்கு அதிகமாக இருக்கு. அந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் தான் உலகத்தையே அழிச்சிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. கார்பேஜ் பேட்ச்ங்கிற ஒரு விஷயத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பசிபிக் ஓஷன்ல மட்டும் இல்லாம நம்ம உலகத்தோட பெருங்கடல்கள்ல ஒரு சுழற்சி பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கும். அந்த சுழற்சி நீங்க குப்பையில போடுற எல்லா பிளாஸ்டிக்குமே கொண்டு போய் ஒரு இடத்துல ஸ்பெசிஃபிக்காக சேர்த்துரும். அந்த இடத்துல இப்போதைக்கு மிகப்பெரிய பேட்சா இருக்கிறது GPGP, கிரேட் பசிபிக் கார்பேஜ் பேட்ச். ஒரு நாடையே சுற்றி வளைக்கிற அளவுக்கு அதிகமான பிளாஸ்டிக் இந்த இடத்துல மட்டும் தேங்கியிருக்கு. இந்த இடத்துல இருக்க அந்த பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்க அந்த கடல் உயிரினங்களோட வாழ்க்கை முறையை கம்ப்ளீட்டாக மாற்றி அமைக்குது. லிட்ரலி அந்த கடல் ஆமைகள் தெரியும்ல, அந்த கடல் ஆமைகளோட டயட்டில் சாப்பாட்டில் 60% மைக்ரோ பிளாஸ்டிக் தான் இருக்காங்க. அதை சாப்பிட்டு வளரக்கூடிய மீன்களை நாம சாப்பிடும்போது நம்ம உடம்புலையுமே அந்த மைக்ரோ பிளாஸ்டிக் கலக்க தான் செய்யும். ஒரு வருஷத்துக்கு மட்டுமே 8% மைக்ரோ பிளாஸ்டிக்கை மனிதன் உட்கொள்கிறான். அண்ட் இது ஆப்வியஸாக கேன்சர், அல்சைமர் டிசீஸ்ன்னு சொல்லி ஏகப்பட்ட நோய்களுக்கு வழிவகுக்க செய்யுது. ஸோ நம்மளுக்கு நோய் வந்தால் பரவாயில்லைங்க, இந்த உலகத்துக்கு நோய் வந்தால் அப்படி உலகத்தோட நோயாக தான் இப்போதைக்கு பிளாஸ்டிக் பார்க்கப்படுது. பிளாஸ்டிக்ங்கிறது மனிதர்களுக்கு வரமாகவும் சாபமாகவும் மாறி இருக்கு. இந்த பிளாஸ்டிக்கை கம்ப்ளீட்டாக ஒழிச்சே ஆகணுங்கிறது தான் இந்த வருஷத்தோட இந்த எர்த் டே குறிக்கோள். அதே மாதிரி போன 2 வருஷங்களில் பார்த்தீங்கன்னா பொல்யூஷனை எதிர்த்து போராடினாங்க. இந்த பொல்யூஷன், பிளாஸ்டிக் யூசேஜ் இது எல்லாத்தையுமே போராட்டத்தின் மூலியமாக குறைச்சிட முடியாது, தனி மனிதனோட ஒழுக்கத்தின் மூலியமாக தான் குறைக்க முடியும். ஸோ நம்ம பக்கத்து தெருவுக்கு போயிட்டு வரோம்னா டக்குன்னு பைக் எடுத்து கிளம்பாமல் நடந்து போகலாம், சைக்கிளில் போகலாம். அந்த கடையில் போய் நீங்கள் ஏதாவது வாங்கும்போது ஆப்வியஸாக கொடுக்குற பொருளாக பிளாஸ்டிக்கில் கவர் பண்ணி தான் கொடுப்பாங்க. அந்த பிளாஸ்டிக் கவரை இன்னொரு கவரில் நீங்கள் கொண்டு வராமல் வீட்டிலேருந்து ஒரு பையை கொண்டு போய் முடிஞ்ச அளவுக்கு அதை தடுக்க ட்ரை பண்ணுங்கள். டெய்லி யூஸ் பண்ணுற அந்த பிளாஸ்டிக் பொருட்களை முடிஞ்ச அளவுக்கு ரீசைக்கிள் பண்ண பாருங்க. நான் மட்டும் ரீசைக்கிள் பண்ணி என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு எண்ணமே உங்களுக்கு வரக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி யோசிச்சு சராசரி ஒரு மனிதன் ஒரு வருஷத்தில் 3 கிலோ பிளாஸ்டிக் குப்பைகளை பார்த்தீங்கன்னா தூக்கி போடுறானா. லைக் ரீசைக்கிள் பண்ணுற ஆப்ஷன் இருந்தாலும் நான் பண்ணி இந்த உலகத்தை காப்பாற்ற போகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தால் மட்டுமே ஒரு மனிதன் ஒருத்தன் மட்டுமே 3-5 கிலோ குப்பைகளை இப்படி தூக்கி போடுறான். இந்த மாதிரி உலகத்தில் இருக்க எத்தனை மனிதர்கள் 5 கிலோ குப்பை தூக்கி போட்டால் என்ன நடக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்களேன். ஒரு வருஷத்தில் இந்த உலகத்தை நம்ம காப்பாற்றணும்னா நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அந்த ஸ்டெப்பை இந்த வருஷத்தோட அந்த கான்செப்ட் படி பிளானட் வெர்சஸ் பிளாஸ்டிக்ஸை கம்மியாக யூஸ் பண்ணுறதுலேருந்து ஆரம்பிப்போம். கண்டிப்பாக பொல்யூஷனுமே குறைச்சி தான் ஆகணும். பொல்யூஷனுங்கிற ஒரு விஷயம் உலகத்தோட குளோபல் வார்மிங் அதிகமாகிட்டு இருக்கு. கிளைமேட் சேஞ்சுங்கிறத நம்ம கண்கூட இப்போதைக்கு பார்க்க முடியுது. மழை பெஞ்சு நல்லா குளுகுளுன்னு இருக்க வேண்டிய ஒரு இடம் தண்ணி இல்லாமல் காஞ்சு வறண்டு போயிருக்கு. தண்ணிக்காக கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுவே ஆப்போசிட்ல பாலைவனத்தில் மழை பெஞ்சு வெள்ளக்காடை ஓடிட்டு இருக்கு. கிளைமேட் சேஞ்சஸ் ரியல் அண்ட் அது நம்ம கண் முன்னாடியே மாறிட்டு இருக்கு. நம்ம தெரியும் கிளைமேட் சேஞ்சு, வெதர் பேட்டர்ன் மாறுறது, பொல்யூஷன், பிளாஸ்டிக்ஸ் இது எல்லாமே ஹாலோசின் எக்ஸ்டிங்ஷனுங்கிற ஒரு ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட இப்போதைக்கு நம்ம 6வது மிகப்பெரிய அழிவில் மாட்டிருக்கோம். ஹாலோசின் எக்ஸ்டிங்ஷன் சொல்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எக்ஸ்டிங்ஷன் இப்போதைக்கு நம்ம உலகத்தில் நடந்துகிட்டே இருக்குங்க. இதுக்கு முன்னாடி 5 மாபெரும் பேரழிவுகள் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அந்த அழிவில் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது 100 வருஷத்தில் ஒரு ஸ்பீஷஸ் தான் சாகுமாம். பட் இப்போ மனிதர்களால் நடத்தப்படுற இந்த ஹாலோசின் எக்ஸ்டிங்ஷனில் ஒரு வருஷத்துக்கு மட்டுமே 10-15 ஸ்பீஷிஸ், ரொம்பவே ரேர் ஸ்பீஷிஸ் வருஷம் அழிஞ்சிட்டு இருக்கு. ரொம்பவே வேகமாக இந்த எக்ஸ்டிங்ஷன் நடக்குதுங்கிற மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இந்த எக்ஸ்டிங்ஷனை ட்ரிகர் பண்ணது மனிதர்கள் தான். அது முடியும் போது மனிதர்கள் இருப்பாங்களா இல்லையான்னு சொல்லி நம்மளுக்கு சத்தியமாக தெரியல. பட் அட்லீஸ்ட் மனிதர்கள் இருக்க வரைக்குமாச்சு இந்த உலகத்தை பாதுகாக்க ட்ரை பண்ணுவோம். இந்த ஒரு நாள் மட்டும் தான் எர்த் டே நான் கொண்டாடுவேன், இதுக்கப்புறம் ஏகப்பட்ட பிளாஸ்டிக்கை தூக்கி போடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளம்பாமல் ஒவ்வொரு நாளும் நம்ம எர்த் டேவா பூமி தினமாக கொண்டாடியே ஆகணும். அப்படி கொண்டாடினா மட்டும்தான் நம்ம உலகத்தை காப்பாற்ற முடியும். கொண்டாட்டம்னா பார்ட்டி பண்ணுறது மட்டும் இல்லை, பிளாஸ்டிக் அளவாக யூஸ் பண்ணுறதும் தான். This is Unsigned, signing off.